தீபக்கிடம் தனியாக பேச வேண்டுமென்று தன்னுடைய அறைக்கு அழைத்து வந்த ஷர்மிளா சௌந்தர்யாவை பற்றி கேட்டதும் அவனுக்கும் பகீரென்று ஆனது. இதயம் படபடக்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்திருந்தான். ஷர்மி எதுக்கு சௌந்தர்யாவை பத்தி கேக்குறா? ஒருவேளை ஆர்த்தி ஷர்மியை மீட் பண்ணி பேசிட்டாளா? காலையில திடீர்னு அங்கிள் முன்னாடி வந்து நிக்கிறா, அடுத்தடுத்து சாரி கேக்குறதுக்கு வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்புறா. இதெல்லாம் சௌந்தர்யாவோட வேலையா தான் இருக்குமா? ஒருவேளை என்ன பத்தின எல்லா விஷயமும் ஷர்மிளாவுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த அவ சொல்லியிருப்பாளா என்று தீபக்கின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது டக்கென ஷர்மிளா அவன் தோளில் கை வைத்து, என்னாச்சு தீபக், ஏன் அமைதியா இருக்க என்று கேட்க, டக்கென மூக்கை சொரிந்த தீபக், இல்ல தும்மல் வர மாதிரி இருந்துச்சு அதான் என்று சொல்லி சமாளித்தான். சரி சொல்லு, உனக்கு சௌந்தர்யாவை பத்தி தெரியுமா என்று ஷர்மிளா மீண்டும் கேட்க, தீபக் தயங்கியபடி, எதுக்கு சம்மந்தமே இல்லாம இத பத்தி கேக்குற என்று கேட்டான். இல்ல அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆர்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்க இன்டர்நெட்ல அவளை பத்தி சர்ச் பண்ணி படிச்சிட்டு இருந்தேன். அவ மதுரையில சௌந்தர்யான்னு ஒருத்தங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறதாகவும் அதை தாண்டி அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னும் கேள்விப்பட்டேன். அந்த ஆர்த்தி உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அதான் சௌந்தர்யாவையும் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் தான் தீபக்கிற்கு உயிரே வந்தது. நல்ல வேலை நானா வாயை கொடுத்து மாட்டிக்கல என்று நினைத்தவன் அவளை பார்த்து, இல்ல ஷர்மி, எனக்கு ஆர்த்தியை பத்தியே இன்னமும் முழுசா தெரியாது. நான் அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண ஒரு காரணத்துக்காக தான் அவங்க என்கிட்ட பேசுறாங்க. நானும் அவங்க கிட்ட அதுக்காக தான் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஆர்த்தியை நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க யார்கிட்ட வேலை செய்யறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னான். உடனே ஷர்மி அவனை பார்த்து, இங்க பாரு தீபக், இந்த மாதிரி பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து விலகியேறு. அவங்கள நம்மளால நெருங்க முடியாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்த மாதிரி திடீர்னு எந்த நேரத்துல வேணாலும் நம்ம வீட்டுக்கு வந்து ஷாக் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பணக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் பகைய வளர்த்துக்கிறதும் ஒண்ணுதான் என்று சொன்னாள் ஷர்மிளா. தீபக் அமைதியாக தலையை ஆட்டியபடி, நீ சொல்றது சரிதான் ஷர்மி, இனிமே நான் கொஞ்சம் விலகியே இருக்கேன் என்று சொன்னான். ஷர்மிளா கீதாவை போல பணத்தை பார்த்ததும் ஆடம்பர பொருட்களை பார்த்ததும் மனது மாறாமல் தீபக்கின் நலனுக்காக யோசித்து சொல்லும் போதே அவளுக்கு தீபக்கின் மீது இருக்கும் அன்பையும் அக்கறையையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நீ என் மேல இவ்வளவு பாசமா இருந்தும் உங்ககிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு ஷர்மி. ஆனா இந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எப்படி எல்லா உண்மையும் சொல்ல போறேன்? உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு எப்படி சொல்லுவேன்? அதை நினைச்சா இப்பவே உசுறு போற மாதிரி தோணுது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். தீபக் சொன்னதை கேட்டு ஷர்மிளா மெல்லிய புன்னகையோடு, நான் பணக்காரங்கன்னு சொன்னது எங்க பாட்டி ஃபேமிலியையும் சேர்த்துதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நீ அந்த நவீன் கிட்ட இருந்து விலகியிரு. பாட்டி அவனை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவன் பண்ற தப்பையெல்லாம் உன் மேல கட்ட பாக்குறாங்க. அவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொன்னாள். எனக்கு புரியுது ஷர்மி, எனக்கும் நவீன் கிட்ட பேசவே பிடிக்காது. அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லி என்னை அவமானப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு பதில் சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு வர முடியல. இனிமே முடிஞ்ச வரைக்கும் அவங்கிட்ட இருந்து விலகியே இருக்க என்று சொன்னான் தீபக். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு என்று சொன்ன ஷர்மி அப்படியே பெட்டில் சாய்ந்தாள். தீபக் மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். உடனே ஷர்மி அவனை பார்த்து, நீ என்னை இப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. நீயும் போய் சீக்கிரம் தூங்கு, கதவை சாத்திக்கிட்டு புக்ஸ் படிச்சுக்கிட்டு தூங்காம இருக்காத என்று சொன்னாள். அதை கேட்டு தீபக் மெல்லிய புன்னகை செய்துவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஷர்மி, நீ என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க. என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் மேல இப்படி ஒருத்தங்க அக்கறையா இருக்கிறத என்னால பார்க்க முடியுது என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மி எழுந்து உட்கார்ந்து தீபக்கின் கைகளை பிடித்துக்கொண்டு, தீபக், எனக்கு அப்பா அம்மாவை பத்தி கவலை நிறைய இருக்கு. நீ என்னோட ஹஸ்பண்ட், உன்னை பத்தின கவலையும் எனக்கு நிறைய இருக்கு. எதிர்காலத்துல உன்னோட நிலைமை என்ன? நீ எத்தனை நாளைக்கு இப்படியே என் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க போறேன்னு நினைச்சு கவலைப்படுறேன். அவங்க உன்னை திட்டும் போது எனக்கு செம்மையா கோபம் வருது. ஆனா நான் அவங்கள கோபத்துல ஏதாவது சொல்லி அவங்க வீட்டை விட்டு கிளம்புறேன்னு டிராமா பண்ணுவாங்க. நான் என்ன பண்றது? அவங்களுக்கும் என்னை விட்டா வேற யாரும் இல்ல என்று கவலையுடன் சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் அவள் கையை கொஞ்சம் இறுக்கி பிடித்துவிட்டு, எனக்கு புரியுது ஷர்மி, எனக்கு அவங்க மேல எந்த கோபமும் இல்ல. நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நிம்மதியா தூங்கு என்று சொல்லி அவளை படுக்க வைத்து அவளுக்கு பெட்ஷீட் போர்த்தி விட்டான். ஷர்மிளா கண்களை மூடியபடியே, போகும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போ என்று சொல்ல தீபக் சிரித்து கொண்டே சரி என்று சொல்லி லைட்டை ஆஃப் செய்து வெளியே வந்தான். தன்னுடைய அறைக்கு வந்ததும் அவளையே நினைத்தபடி படுத்துக் கொண்டிருந்தான். என்ன மன்னிச்சிடு ஷர்மி, வர உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டு இருக்க. என்ன பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு எங்க என்னை விட்டுட்டு போயிருவியோன்னு பயத்துலதான் நான் உங்ககிட்ட நிறைய மறைக்கிறேன். நான் உன் கூட கொஞ்ச நாள் தான் வாழ போறேன். அந்த கொஞ்ச நாளும் உன் கூட முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான்.
சமீப காலமாக ஷர்மிளாவுக்கு தீபக்கின் மீது இருக்கும் மாற்றத்தை அவனால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. அதை நினைத்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டான். அதே சமயத்தில் ஆர்த்தியின் திடீர் வருகையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்னுடைய மாமனாருக்கு முன்னாடியே வந்து பேசுவதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு தவறான உணர்வு ஏற்பட்டது. அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். ஆர்த்தி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சுதான் பண்றாளா? ஒருவேளை அவதான் இதெல்லாம் ஆர்த்தியை வச்சு பண்ணிட்டு இருக்காளா? அவளோட மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா என்று அவன் மனதில் பல யோசனைகள் வந்து கொண்டே இருந்தது. அதை பற்றியே யோசித்துக் கொண்டு அவன் தூங்குவதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் வேலை காரணமாக ஷர்மிளா சீக்கிரமாகவே ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்று விட்டாள். தீபக் வீட்டு வேலைகளில் ரொம்பவே பிஸியானான். சீக்கிரமே எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஷர்மிளாவுக்கு உதவி செய்வதற்காக ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தான். போகும் வழியில் திடீரென 2 கார்கள் அவனை சூழ்ந்து கொண்டது. தீபக் அந்த கார்களை பார்த்ததும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி, புதுசா எவனோ வந்துட்டான், ஷபா இவங்களை வச்சுக்கிட்டு என்று சலித்து கொண்டே ஆட்டோவை விட்டு இறங்கினான். அப்போது காரில் இருந்து ஒரு உயரமான மனிதர் இறங்கி தீபக்கை பார்த்து சிரித்து கொண்டே, ஹலோ மிஸ்டர் தீபக், உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே எதிரில் வந்துட்டீங்க என்று சொல்ல தீபக் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல என்று தீபக் சொல்ல, எஸ், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். என்னோட பேரு உதயகுமார். மிஸ்டர் வேணுகோபால் தான் உங்களை பார்க்க என்ன அனுப்புனாரு என்று சொன்னவர் தான் வந்த விஷயத்தை பத்தி தீபக்கிடம் சொன்னார். அதை கேட்ட தீபக் கொஞ்சம் யோசித்துக் கொண்டே, ஆனா நான் இப்போ வேற முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், உங்க கூட என்னால வர முடியாது என்று சொன்னான். இல்ல மிஸ்டர் தீபக், இப்ப நீங்க எங்களுக்கு தேவை, நீங்க இல்லாம என்னால போகவே முடியாது, நிலைமைய புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்று கெஞ்சும் தோணியில் சொன்னார் உதயகுமார். உடனே தீபக் பின்னால் திரும்பி பார்த்தான். அவனுடைய வீட்டிலிருந்து சில மீட்டர் தூரம் வரைக்கும் தான் வந்திருந்தான். மீண்டும் இவர்கள் கீதாவின் கண்களில் பட்டால் தனக்கு தான் பிரச்சனை என்று நினைத்தவன், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி ஆட்டோவில் ஏற முயற்சித்தான். அப்போது உதயகுமார் அவனை தடுத்து, மிஸ்டர் தீபக், நான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன், நீங்க இல்லாம என்னால போக முடியாது, உங்களுக்கு புரியுதா என்று கவலையாக கேட்டார். தீபக் அவரை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உங்களோட வேலையை விடவும் எனக்கு முக்கியமான வேற ஒரு வேலை இருக்கு, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா கிளம்புங்க என்று சொல்லி ஆட்டோவில் ஏற முயற்சித்தான். அப்போது உதயகுமார் கோபமாக தன்னுடைய ஆட்களை பார்த்து சைகை செய்ய அவர்கள் கையில் துப்பாக்கியுடன் வந்து தீபக்கை பிடித்து இழுத்து நிற்க வைத்தார்கள். 2 பேரின் துப்பாக்கிகளும் தீபக்கின் தலையை குறிவைத்திருந்தது. மிஸ்டர் வேணுகோபால் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார்னா நீங்க வரணும், அவரோட வார்த்தையை என்னால அலட்சியப்படுத்த முடியாது, நீங்களா வந்து கார்ல உட்காந்துட்டா உங்க மரியாதையை கெடுக்காம நான் பாத்துக்குவேன் என்று உதயகுமார் மிரட்டும் தோணியில் சொன்னார். அதை கேட்டதும் தீபக்கிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. தீபக் டக்கென அருகில் இருந்த ஒருவனை அடித்து கீழே தள்ளிவிட்டு இன்னொருவனின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனுடைய தலையில் அடிக்க அவன் ஒரே அடியில் கீழே விழுந்தான். அடுத்த நொடியே தீபக்கின் கையில் இருந்த துப்பாக்கி உதயகுமாரை நோக்கி குறிவைத்து நின்றது. அதை பார்த்து உதயகுமாருக்கு வெடவெடத்து போனது. தீபக் அவர்கள் இருவரையும் சில நொடிகளிலேயே அடித்து தரையில் வீழ்த்தினான். உதயகுமார் என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, இப்படியெல்லாம் மிரட்டினா நான் வந்துருவேன்னு உனக்கு யாரா சொன்னா என்று தீபக் கோபமாக கேட்க, அப்போது தூரத்திலிருந்து கீதாவின் குரல் கேட்டது. வெளியே சென்று கொண்டிருந்த காய்கறி தள்ளுவண்டியை நிறுத்தி காய்கறிகள் வாங்கி கொண்டிருந்தார். ஓ மை காட், இவங்க கண்ணுல நான் மாற்றத்துக்கு பதிலா இவனுங்க கிட்ட 4 அடி வாங்கிக்கலாம், ஏற்கனவே அவங்களுக்கு என்ன கண்ட ஆகாது, இதுல துப்பாக்கியோட அவங்க என்ன பார்த்தா அவ்வளவுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் திரும்பி உதயகுமாரை பார்த்து, இங்க பாரு, நான் உன் கூட வரேன், இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம் என்று சொன்னான். அதை கேட்டு சிரித்த உதயகுமார், அப்படி வா வழிக்கு, என்ன டக்குன்னு மிஸ்டர் வேணுகோபாலோட முகம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சா, உடனே பயத்துல நடுங்குற என்று சொன்னார். எல்லாம் என் நேரம், பேசு பேசு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்ட தீபக், போலாம் என்று சொன்னபடி நேராக சென்று அவர்களுடைய காரில் ஏறிக்கொண்டான். அந்த இடத்திலிருந்து வேணுகோபால் இருக்கும் வில்லா ரொம்ப தூரம் கிடையாது என்றாலும் போகும்போது தீபக்கின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் கார் வில்லாவின் முன்னால் வந்து நின்றது. உடனே காருக்குள்ளிருந்து இறங்கிய ஆட்களும் வில்லாவின் காவலுக்கு நின்றிருந்த ஆட்கள் என்று எல்லோரும் தீபக்கை சூழ்ந்து கொண்டார்கள். அவன் கைகளை பிடித்து வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்துச் சென்றார்கள். உள்ளே சென்றதும் அங்கே எதையோ சாதித்ததை போன்ற சந்தோஷத்தில் சிரித்தபடி வேணுகோபாலின் மகன் வெங்கட் சேரில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நினைச்சேன் இது உன்னோட வேலையாதான் இருக்கும்னு என்று கடுப்பான தோணியில் சொன்னான் தீபக். மிஸ்டர் தீபக், நான் அவ்வளவு சீக்கிரமா ஒரு மனுஷனை மறக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த மார்க்கெட்ல நான் வாங்கணும்னு நினைச்ச பொருளை நீ வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம என் அப்பாவை வச்சே என்ன அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்ட. அந்த அவமானம் இப்ப வரைக்கும் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒன்னு மேல ஆசைப்பட்டா அதை அடைஞ்சே தீருவேன். என் லைஃப்ல நான் முதல் தடவையா உன்னை மிஸ் பண்ணேன்னா அது உன்னாலதான்.
அந்த வலி உனக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்காம போகாது. அதனாலதான் என்னோட அப்பா பேரை சொல்லி உன்னை இங்க தூக்கிட்டு வந்தேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் வெங்கட். இங்க பாரு வெங்கட், உனக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்ல. அன்னைக்கு நடந்ததை நான் அப்பவே மறந்துட்டேன். நீயும் அதை மறந்துடுறது நல்லது. என்ன அமைதியா திருப்பி அனுப்பிடு என்று சொன்னான் தீபக். நீ அந்த நாளை மறந்திருக்கலாம், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த ஒரு நாள் மட்டும்தான். அன்னைக்கு மட்டும் என் அப்பா அங்க வராம இருந்திருந்தா நீ காலியாகி இருந்திருப்ப. உன்னோட நல்ல நேரம் தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி தன் ஆட்களை பார்த்து சைகை செய்தான். அடுத்த நொடியே அவனுடைய ஆட்கள் தீபக்கை மண்டி போட்டு உட்கார வைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள். வெங்கட் கையில் ஒரு துப்பாக்கியை எடுத்து லோட் செய்துவிட்டு அவனுக்கு முன்னால் வந்து நீட்டினான். வேண்டாம் வெங்கட், நீ ரொம்ப தப்பு பண்ற என்று தீபக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெங்கட் துப்பாக்கியை அவன் நெற்றியில் வைக்க, அப்போது பின்னால் இருந்து வெங்கட் என்று கோபமாக குரல் கேட்டது. உடனே எல்லோரும் டக்குன்னு திரும்பி பார்க்க அங்கே வேணுகோபால் கோபமாக நின்றிருந்தார். தீபக்கை மண்டி போட வைத்திருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போன வேணுகோபால், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல அவர் மேல இருந்து கையெடுங்க என்று கோபமாக மிரட்ட உடனே எல்லோரும் தீபக்கை விட்டு விலகினார்கள். அப்பா இவன் என்று சொல்லிக்கொண்டு வெங்கட் முன்னால் வர வேணுகோபால் அவனுடைய கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். உடனே தீபக்கை பிடித்து மேலே தூக்கி நிற்க வைத்துவிட்டு, மிஸ்டர் தீபக், என் பையன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. அவன் பண்ணின தப்புக்கு சத்தியமா நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துடுறேன். இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க ப்ளீஸ் என்று கையை பிடித்து கொண்டு கெஞ்சினார். உடனே தீபக் அவரை பார்த்து, நிறைவேற்ற முடியாத சத்தியத்தை எல்லாம் பண்ணாதீங்க. வெங்கட்டை உங்களால காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றான். அதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியாக அடுத்த நொடியே வெங்கட்டின் கண்கள் சொருகி அப்படியே பிணத்தை போல தரையில் விழுந்தான். அதை பார்த்து மொத்த கூட்டமும் திகைத்து போனது. உண்மையில் வெங்கட்டுக்கு என்ன ஆனது? தீபக் சொன்ன வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.